ஹலோ எவ்ரிவன், நான் ஷர்மினி போகன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா TCS NQTனா என்ன, அதில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது, அதில் எப்படி எக்ஸாம் எழுதுறது, அதில் எப்படி ஸ்கோர் கார்டு எடுக்கிறது, அந்த ஸ்கோர் கார்டு வச்சு எப்படி அப்ளை பண்ணுறது, இது மாதிரி A to Z TCS NQT பற்றி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி ஷர்மினி உங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் நான் 1-to-1 மென்டார்ஷிப் கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு ஐடி ஃபீல்டுக்குள்ளே போகணும், ஒரு ப்ராப்பரான கரியர் கைடன்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கே போயிட்டு உங்கள் ஸ்லாட்டை புக் பண்ணுங்கள். டேரெக்டாக நீங்கள் என்கிட்ட பேசலாம். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கிளாரிஃபை பண்ண நான் இருக்கேன். ஓகேவா? அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க இப்போ வந்து TCS NQT பற்றி பார்க்கலாம். ஸோ ஸ்க்ரீன் வந்து டெக்ஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த TCS NQT அப்படின்னு சொல்லுவாங்க. NQT அப்படின்றது நேஷனல் குவாலிஃபயர் டெஸ்ட். இதில் ஒரு டெஸ்ட் எழுதுவீங்க, அது மூலியமாக தௌசண்ட்ஸ் ஆஃப் ஜாப்ஸ் எடுக்கலாம். லைக் TCS, DO, TDS, ஏஷியன் பெயிண்ட்ஸ் அண்ட் மோர். எப்படின்னா ஒரு டெஸ்ட் நீங்கள் எழுதுவீங்க, அதுக்குன்னு ஒரு ஸ்கோர் கார்டு கொடுப்பாங்க. அந்த ஸ்கோர் கார்டு வச்சு நீங்கள் மல்டிபிள் கம்பெனிஸ்மே நீங்கள் அப்ளை பண்ணி வைக்கலாம். ஓகேவா? ஸோ அதான் இதோட கான்செப்ட். நீங்கள் ஒரு தடவை ஒரு கம்பெனிக்கு போய்ட்டு எக்ஸாம் எழுதணும்னு அவசியமே இல்லை. அண்ட் இதுக்கான டெஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 11th Jan 2025. அண்ட் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னா 29th December 2034 முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும். ஓகே, லாஸ்ட் டேட். அண்ட் இதுக்கான பாஸ்ட் ரிசல்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.6+ ஜாப்ஸ் இருக்குது, லேக்ஸ் ஜாப்ஸ் இருக்குது ஃபார் ஐடி அண்ட் நான் ஐடி டொமைன்ஸ். அண்ட் 3000+ கார்பரேட்ஸ் இருக்குது, லைக் TCS, TVS மோட்டார், ஜியோ பிளாட்ஃபார்ம், ஏஷியன் பெயிண்ட்ஸ் அண்ட் மோர். அண்ட் 23+ இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, லைக் ஐடி, BFSI, FMCG அண்ட் EdTech அண்ட் மோர். அண்ட் 20+ ஐடி ரோல்ஸ் இருக்குது, சாஃப்ட்வேர் டெவலப்பர், ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், கிளவுட் இன்ஜினியர் அண்ட் மோர். அண்ட் 150+ நான் ஐடி ரோல்ஸ் இருக்குது, லைக் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், பிஸ்னஸ் அனலிஸ்ட், HR ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் மோர். அண்ட் 19 LPA ஹையஸ்ட் சாலரி பேக்கேஜ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஈவன் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு 19 LPA வரைக்கும் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதில் மொத்தம் 5 ஸ்டெப் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணுவீங்க அண்ட் டெஸ்ட் அட்டன் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஸ்கோர் கார்டு தருவாங்க. அந்த ஸ்கோர் கார்டை வச்சு இந்த வெப்சைட்லையோ இல்லை வந்து மல்டிபிள் ஜாப் சைட்லையோ நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஈவன் இந்த கார்பரேட் ஜாப்ஸ்லையுமே. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கோர் கார்டை வச்சு உங்களுக்கு வந்து இட்ஸ் லைக் ஜாப்ஸ் கிடைக்கும். ஓகேவா? இதுதான் இதோட பேசிக்கான ஸ்டெப்ஸ். அண்ட் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் கம்பெனிஸ் வந்து ஹையர் பண்ணுறாங்க இந்த TCS NQT மூலிமா. அப்படியே கீழே வந்தீங்கன்னா இதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை பற்றி ஒரு BPA கொடுத்துருப்பாங்க. பேசிக்காக நான் சொன்ன விஷயங்கள் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபைனல் யாரெல்லாம் அப்ளை பண்ணோன்னா, நீங்கள் ஃப்ரீ ஃபைனல் ஆர் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, எனி ஸ்ட்ரீம் ஆஃப் எனி டிகிரி, எந்த டிகிரியாக இருந்த போகிறோம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். பட் ஃப்ரீ ஃபைனல் இயரில் இருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். அண்ட் ஸ்டூடெண்ட் பாசிங் பிட்வீன் 2020 to 2026 இந்த இயருக்குள்ளே நீங்கள் பாஸ் அவுட் ஆகியிருக்கீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். யாரெல்லாம் ஜாப்க்கு வந்து இது பார்த்துட்டு இருக்கீங்களோ. அண்ட் நீங்கள் ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனாக இருக்கீங்கன்னா 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஓகேவா? அண்ட் இது மூலயமா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, ஸோ 2 years வேலிடிட்டி ஸ்கோர் கார்டு கிடைக்கும். அந்த ஸ்கோர் கார்டு வச்சு நீங்கள் 2 yearsக்கு எந்த ஜாப்ஸ்க்குனா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் நீங்கள் வந்து திருப்பி அட்டன் பண்ணி நீங்கள் வந்து ஸ்கோரும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃப்ரீ லேர்னிங் ஆன்லைன் கோர்சஸ் கொடுப்பாங்க. அண்ட் ஃப்ரீ ப்ராக்டிஸ் டெஸ்ட்டும் கொடுப்பாங்க. ஸோ முக்கியமான பாயிண்ட்டே இப்போ இங்கே தான் வரப்போகுது. ஸோ இவ்வளோ நேரம் பார்த்தது இந்த NQT பேக் பற்றி தான். ஸோ இப்போ இந்த எக்ஸாம் எழுதணும்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட் இருக்குது. இதில் நீங்கள் எந்த எக்ஸாம் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஜாப் ரோல்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ நான் ஒன்றுனா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா TCS காக்னிட்டிவ். ஓகே, ஸோ இந்த காக்னிட்டிவ் அப்படின்றது நீங்கள் என்ட்ரி லெவல் ஐடி ஜாப் ஆர் நான் ஐடி ஜாப் வந்து நீங்கள் ட்ரை பண்ண போறீங்கன்னா நீங்கள் இந்த காக்னிட்டிவ் எக்ஸாம் வந்து எழுதலாம். ஓகேவா? இதில் உங்களுக்கு நியூமரிக்கல், ரீசனிங், வெர்பல் எபிலிட்டியில் தான் கொஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்க. அண்ட் இது மூலியமாக உங்களுக்கு என்னென்ன, இது நீங்கள் பை பண்ணுறது மூலிமா உங்களுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும், அதாவது பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா 30+ hours ஆஃப் ஃப்ரீ ஆன்லைன் லேர்னிங் கோர்சஸ் இருக்கும். பேசிக் காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ் டு ஹெல்ப் யூ ப்ரிப்பேர் பெட்டர். ஒரு ஃப்ரீ ப்ராக்டிஸ் டெஸ்ட் கொடுப்பாங்க, ஒரு ஃப்ரீ சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் கொடுப்பாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் பே பண்ணணும்னா 599 rupees வந்து பே பண்ணணும். ஓகேவா? இந்த டெஸ்ட் எழுதுறதுக்கு. ஸோ இது வந்து நீங்கள் பே பண்ணிங்கன்னா 2 years வேலிடிட்டி இருக்கும். அந்த 2 yearsக்கு இந்த காக்னிட்டிவோட ஸ்கில் செட் வச்சு நீங்கள் இதுக்கு என்னென்ன கம்பெனிஸ் எலிஜிபிளாக இருக்கோ அதுக்கெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே நோ மோர்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இது எப்படி ப்ரோ வந்து பை பண்ணி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் டவுட் இருக்கும். நோ மோர் கிளிக் பண்ணுங்கள். நோ மோர் கொடுத்தீங்கன்னா இங்கே அப்ளிகேஷன் கைட்லைன்ஸ்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா எப்படி பை பண்ணணும், எப்படி ஆக்டிவேட் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு அந்த ப்ராசஸ் எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட்டும் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதை பார்த்து பை பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இங்கே பை நவ் அண்ட் ஆக்டிவேட் நோன்ற ஆப்ஷன் இருக்குது. ஓகே, அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இன்னும் டீட்டெயிலாக வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் யாரெல்லாம் செலக்ட் ஆகி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த டெஸ்ட்டை பற்றி கொடுத்துருப்பாங்க. அண்ட் நம்ம வந்து பார்க்க போகிறது பேட்டர்ன். ஓகேவா? ஸோ நீங்கள் காக்னிட்டிவ் சூஸ் பண்ணுறீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 130 மார்க்ஸ்க்கு எக்ஸாம் நடக்கும். டியூரேஷன் 105 minutes. ஓகே, இதில் நியூமரிக்கல் எபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் சிஸ்டம், அரித்மெட்டிக், எலமெண்ட்ரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், டேட்டா இன்டர்பிரேஷன்ஸ், நியூமரிக்கல் எபிலிட்டியில் இந்த டாபிக்ஸ்லாம் கேட்பாங்க. இதோட ப்ரீவியஸ் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ்லாம் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நீங்கள் கூகுள் பண்ணாலே TCS NQTயோட கொஸ்டின் செட்லாம் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். அப்புறம் இன்ஸ்டான்ற யூடியூப் சேனல் நம்மளோட வெப்சைட்டில் இருக்கும். போக கீக் பார்ட்டிஸ் நிறைய வெப்சைட்ஸில் உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் கிடைக்கும்.
நீங்கள் அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணாலே நல்லா பண்ணலாம். இதில் டோட்டல் மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 40 and 25 மினிட்ஸ் கேட்குறாங்க. அப்புறம் வெர்பல் எபிலிட்டி இதில் இங்கிலீஷ் கிராமர் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ஸ் இருக்கும். இதில் டோட்டல் மார்க்ஸ் 50 and டியூரேஷன் 25 மினிட்ஸ். அப்புறம் ரீசனிங் எபிலிட்டி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபைங் வேர்ட்ஸ் அண்ட் நியூமரிக் பேட்டர்ன், ப்ராப்ளம் சால்விங் அண்ட் ஃபிகரல் அண்ட் ஃபேக்சுவல் அனலைசிஸ், டிசிஷன் மேக்கிங் and proportional reasoning and visual and spatial reasoning. Okay, இதில் total marks 40 and duration 25 minutes. இதில் கொஞ்சம் பேட்டர்ன் வேரியேஷன் பண்ணியிருக்காங்க இந்த பேஜுக்கு. ஓகே, பரவாயில்ல. அண்ட் டீச்சர்ஸ் இந்த சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் எல்லாத்துக்குமே வரும். நீங்கள் பர்சனாலிட்டி டைப் பேஸ்ட் ஆன் 5 பிக் மாடல் வச்சு உங்களுக்கு அதில் எம்சிக்யூ டைப் ஆறாது எக்ஸைலாம் சொல்லுவாங்க. அண்ட் மோட்டிவேஷன் டெஸ்ட் இருக்கும் பேஸ்ட் ஆன் மோட்டிவேஷன் நீட் தியரி. ஓகேவா? ஸோ இந்த பர்சனாலிட்டி டைப் பிக் பேஸ்ட் ஆன் பிக் பை மாடல் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் மோட்டிவேஷன் நீட் தியரி பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு 30 மினிட்ஸ் நடக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் இதோட பேட்டர்ன். இதுக்கான ப்ரீவியஸ் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே நல்லா பண்ணலாம். ஓகேவா? இது காக்னிட்டிவ் பேக் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். அண்ட் இதுதான் பேட்டர்ன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா காக்னிட்டிவ் வித் ப்ரெப் பேக் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா இதோட ப்ரைஸ் வந்து 999. இந்த எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸில் மட்டும் வேரியேஷன்ஸ் இருக்கும். மற்ற எந்த ஒரு பெனிஃபிட்டும் இருக்காது. ஸோ 30+னா இங்கே 60+ ஹவர்ஸ், இங்கே 1 3 ப்ராக்டிஸ் டெஸ்ட்னா இங்கே 3 ப்ராக்டிஸ் டெஸ்ட் இருக்கு. அப்புறம் ஃபேஸ் சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் என்ன, அப்புறம் இதில் வந்து ப்ரீ கரியர் ரெடினஸ் கோர்ஸ் கொடுக்குறாங்க டு ஹெல்ப் கிராக் இன்டர்வியூ அண்ட் ப்ரீ பர்சனலைஸ் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. யூர் இன்ட்ரெஸ்ட், எபிலிட்டி, ஒர்க் வேல்யூ, ஸ்கில்ஸ் அண்ட் மோர் அண்ட் ப்ரீ இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் கோர்ஸ் கொடுக்குறாங்க வித் ப்ரிப்பரேட்டரி மெட்டீரியல். ஓகே, ஸோ நான் எப்பயுமே சஜஸ்ட் பண்ணுறது நீங்கள் பேசிக் பேக் வாங்கினா போதும், காக்னிட்டிவ் வாங்கினா போதும். ப்ரெப் பேக் வாங்கணும்னு அவசியம் இல்லை காக்னிட்டிவ் பொறுத்தவரை. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி பேக்னு ஒன்று இருக்குது. ஸோ நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது நீங்கள் ஐடி ஜாப்க்கு தான் ட்ரை பண்ண போகிறீங்கன்னா இந்த பேக் வாங்க, 999 பேக். ஸோ ஏன்னா நீங்கள் வந்து நான் ஐடி ரோலுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா காக்னிட்டிவ் வாங்கலாம். பட் நான் வெறும் ஐடி ரோலுக்கு தான் ட்ரை பண்ண ஒரு ஹை பேயிங் ஜாப் ரோல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஐடி பேக் தான் வாங்கணும். ஓகே, ஸோ இது மூலியமாக உங்களுக்கு ஹை பேயிங் ஐடி ஜாப் ரோல்ஸ் வந்து கொடுப்பாங்க. சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 3 to 8 LPA வரையுமே ஆஃபர் பண்ணுவாங்க. அண்ட் இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா 30+ ஹவர்ஸ் ஆஃப் ஃப்ரீ ஆன்லைன் லேர்னிங் கோர்சஸ் இருக்கும் பேஸ்ட் ஆன் லைக் பேசிக் காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ் இருக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. 1 ப்ரீ ப்ராக்டிஸ் டெஸ்ட், ஃப்ரீ சைக்கோமெட்ரிக் டெஸ்ட், ஃப்ரீ கரியர் ரெடினஸ் அண்ட் ஃப்ரீ பர்சனலைஸ் ரிப்போர்ட்ஸ் கொடுப்பாங்க உங்களோட இன்ட்ரெஸ்ட், எபிலிட்டிஸ், ஒர்க் வேல்யூ, ஸ்கில்ஸ் எல்லாம் பொறுத்து. இதோட பேக் வந்து பார்த்தீங்கன்னா 999. அண்ட் இதில் கிளிக் நோ மோர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதோட பேட்டர்ன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கான பேட்டர்ன் இதுதான். டெஸ்ட் கவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் மார்க்ஸ் 237 மார்க்ஸ் வைக்கிறாங்க. அண்ட் டியூரேஷன் 220 மினிட்ஸ். ஓகே, இதில் பார்ட் ஏ பார்ட் பின்னு வைக்கிறாங்க. ஸோ பார்ட் ஏ பொறுத்தவரை ஃபவுண்டேஷன் செக்ஷன், ஏதாவது நியூமரிக்கல் எபிலிட்டி, வெர்பல் எபிலிட்டி, ரீசனிங் எபிலிட்டி. ஸோ 130 மார்க்ஸ் 75 மினிட்ஸ். நம்ம வந்து காக்னிட்டிவ்ல பார்த்தோமோ அந்த ஸ்கில் செட்லாம் இதில் கேட்டிருப்பாங்க. ஸோ அதில் கொடுத்துருக்க பேட்டர்ன் படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் போதும். ரெண்டாவது பார்ட் பி செக்ஷன் அட்வான்ஸ் செக்ஷன். இதில் அட்வான்ஸ் குவான்டிடேட்டிவ் ரீசனிங் எபிலிட்டி இருக்கும். ஸோ இதுக்குமே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அட்வான்ஸ் கோடிங் ரவுண்ட் இருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 107 மார்க் அண்ட் 115 மினிட்ஸ் டியூரேஷன். ஓகே, அண்ட் மூணாவது சைக்கோமெட்ரிக் டெஸ்ட். இதுலையுமே இந்த பேஸ்ட் ஆன் 5 வீக் மாடல் அண்ட் மோட்டிவேஷன் நீட் தேரி பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் இருக்கும். அது ஒரு 30 மினிட்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண போறீங்க. அண்ட் இதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதில் கொடுப்பாங்க. ஓகேவா? இந்த பேக் வாங்குறது மூலியமா. இது வந்து ஐடி பேக். ஸோ ஐடி ரோலுக்கு போகிறீங்க, ஒரு நல்ல ஒரு டீசென்ட்டான பேக்கேஜ் வேணும்னா இந்த ஐடி பேக் சூஸ் பண்ணுங்க. இந்த ஐடிலே வந்து பேக்கும் இருக்குது. இது வந்து 2298. பட் நான் 999 பேக் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா நீங்கள் உங்களுக்கு ஆன்லைன்லேயே நிறைய ரிசோர்ஸஸ் கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா கொடுத்து பே பண்ண அவசியம் இல்லை. அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா BFSI. இது வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் வந்து இந்த பேங்கிங் ஃபினான்ஷியல் ரோல்ஸ்க்குலாம் போகணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க சூஸ் பண்ணலாம். இதில் போனீங்கன்னா உங்களுக்கு 2.5 LPAலேருந்து 11 LPA வரையும் ஆஃபர் பண்ணுற கம்பெனிஸ்லாம் இருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் மார்க்கெட், அப்புறம் சர்வீஸ் பேசிக்ஸ், ஆப்டிடியூட் அண்ட் சைக்கோமெட்ரிக் அசஸ்மெண்ட் இந்த மாதிரி வச்சு உங்களை எவலுவேட் பண்ணுவாங்க. ஓகேவா? இதில் என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா உங்களுக்கு இந்த பேக் வாங்குறது மூலிமா ஃப்ரீ ஆன்லைன் லேர்னிங் கோர்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் ஒரு ஃப்ரீ ப்ராக்டிஸ் டெஸ்ட் இருக்கும். அண்ட் ஃப்ரீ கரியர் ரெடினஸ் கோர்ஸ் இருக்கும். அண்ட் ஃப்ரீ பர்சனலைஸ் ரிப்போர்ட் வந்து கொடுப்பாங்க. இதோட பேக் 999. ஓகே, இதில் கிளிக் நோ மோர் கொடுத்தீங்கன்னா இதோட பேட்டர்ன் கொடுத்துருப்பாங்க. இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ பார்ட் பின்னு செக்ஷன் இருக்கு. அண்ட் டோட்டல் மார்க்ஸ் 205, டியூரேஷன் 180 மினிட்ஸ். அண்ட் பார்ட் ஏ பொறுத்தவரையும் உங்களுக்கு நியூமரிக்கல் எபிலிட்டி, வெர்பல் எபிலிட்டி, ரீசனிங் எபிலிட்டி. டோட்டல் மார்க்ஸ் 130 மார்க்ஸ் கேட்பாங்க. டியூரேஷன் 75 மினிட்ஸ். பார்ட் பி வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங், ஃபினான்ஷியல் சர்வீஸ் அண்ட் இன்சூரன்ஸ், கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட், ஜென்ரல் நாலேஜ், பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீஸ் அவேர்னஸ், இன்சூரன்ஸ் அண்ட் கம்பெனி. அண்ட் டோட்டல் மார்க்ஸ் 75, டியூரேஷன் 75 மினிட்ஸ். அண்ட் TCS NQT சைக்கோமெட்ரிக் பர்சனாலிட்டி டைட் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் பிக் 5 மாடல் அண்ட் சேம் மோட்டிவேஷன் தியரி பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் இருக்கும். அது ஒரு 30 மினிட்ஸ். ஓகேவா? ஸோ இது நீங்கள் பே பண்ணி வாங்குறது மூலிமா நீங்கள் பேங்கிங் ஆர் ஃபினான்ஷியல் செக்டர் ஜாப்ஸ்க்கு ட்ரை பண்ணலாம். ஓகேவா? இதுதான் இந்த 3 டிஃப்ரெண்ட் பேக்ஸ்: காக்னிட்டிவ், ஐடி, அப்புறம் BFSI. காக்னிட்டிவ் நான் அகைன் சொல்கிறேன், நீங்கள் வந்து நான் ஐடி ரோலுக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா காக்னிட்டிவ் பேக் சூஸ் பண்ணுங்கள். பேசிக் பேக் வாங்கினாலும் ஓகே தான். அதே மாதிரி நீங்கள் ஐடி ரோலுக்கு மட்டும் தான் ட்ரை பண்ண போகிறீங்க, ஒரு நல்ல பேக்கேஜ் இருக்கக்கூடிய ரோல்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 999 பேக் வாங்கிக்கலாம் ஐடி பேக். ஆர்எல்ஸ் நான் ஃபினான்ஷியல் அந்த பேங்கிங் செக்டராக ட்ரை பண்ண போகிறேன்னா BFSI நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுக்கு ஒன்ஸ் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அண்ட் ஒன்ஸ் நீங்கள் ஸ்கோர் கார்டு வந்ததுக்கு அப்புறம் ஓகேவா, உங்களுக்கு அந்த மார்க்லாம் ஜென்ரேட் பண்ணி இவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்திருக்கீங்க, இவ்வளோ ஸ்கோர் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஒன்ஸ் ஸ்கோர் கார்டு வந்ததுக்கப்புறம் இந்த வெப்சைட்டே வந்துட்டு
ஸ்க்ரோல் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே அப்ளை நோ ஆப்ஷன்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அப்ளை நோ கிளிக் பண்ணிங்கன்னா அது கம்பெனியில் என்னென்ன ஜாப் ரோலுக்கு ஓப்பனிங்ஸ் இருக்குன்ற லிஸ்ட் இருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்கள் ஸ்கோர் எலிஜிபிளாக இருக்குன்னா அந்த கம்பெனிலேருந்து இன்வைட் வரும். ஓகேவா? ஏன்னா நிறைய பேருக்கு ஒன் ஸ்கோர் கார்டு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்களே கால் பண்ணுவாங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்களும் போயிட்டு அப்ளை பண்ணும், அவங்க சைட்லேருந்து கால் வரும். ஓகேவா? அண்ட் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அண்ட் FAQs இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னால் பார்த்துக்கலாம். அதை தாண்டி ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் உங்களுக்கு தேடி வரும். அண்ட் நான் 1-to-1 மென்டார்ஷிப் கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு IT ஃபீல்டுக்குள்ளே போகணும், ஒரு ப்ராப்பரான கரியர் கைடன்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கே போய்ட்டு உங்கள் ஸ்லாட்டை புக் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் டேரெக்டாக என்கிட்ட பேசலாம். என்ன டவுட்ஸாக இருந்தாலும் கிளாரிஃபை பண்ண ரெடியாக இருக்கேன். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.